ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோ ஃபாட்டி ஃபேமிலி. இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் தெரியாமல் இருக்கும். மக்கானா அப்படின்னு சொல்கிறாங்க இது பேர். இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் அப்படின்னா உடனே மக்கானா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது என்ன அப்படின்னா, அந்த தாமரை விதை இருக்கு இல்லையா, அதை தான் வந்து இந்த மாதிரி மாற்றி மக்கானா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அதை கொண்டு வந்துடுறாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல அந்த ப்ராசஸ். இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, நான் வந்து மக்கானா எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சால்ட்டு, மஞ்சள் தூள், பெப்பர் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் நெய்யில் தான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ரோஸ்ட் பண்ண போகிறேன் ஃபைனலாக. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நான் கடாயில் என்ன பண்ணிக்கிறேன், வெறும் அந்த மக்கானா இருக்கு இல்லையா, அதை மட்டும் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு அதை மட்டும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா நம்ம கைவிடாமல் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை. சரிங்களா? நம்ம இதில் வந்து இந்த பெரி பெரி மசாலா, அப்புறம் மசாலா மக்கானா, இதில் கிரேவிலாம் கூட ட்ரை பண்ணுறாங்க. சரி, நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால ஓகே, இப்போ நம்ம வந்து நார்மலாக ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து நார்மலாக வந்து ரோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் லைட்டாக சாப்பிட்டு பார்த்தேன். அப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தர்மாக்கோல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அது நல்லா கிறிஸ்பியாக மாறிடும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். சரி, ஓகே, நம்ம ரோஸ்ட் பண்ணுவோம் சொல்லிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுறேன். ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா கைவிடாமல் நான் படுக்க ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆச்சு. நான் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து லைட்டாக ஃபஸ்ட் இடையில கொஞ்சம் உடச்சி பார்த்தேன். அது அந்தளவுக்கு கிறிஸ்பினஸ் வரலன்னு சொல்லிட்டு மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒரு நிமிஷம் கிட்ட என்ன பண்ணேன், மறுபடியும் நான் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 மினிட்ஸ் அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே, இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சா, பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள். ஓகே, இதுக்கப்புறம் நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, இப்படி நல்லா ரோஸ்ட் ஆனது வந்து வேறு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். சரிங்களா? இது வந்து நம்ம சாட் ஐட்டம் மாதிரியே செஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நார்மலாக சாப்பிட்றத விட அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் பெரிய பெரிய மசாலா, அப்புறம் இந்த கரம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டு செய்யும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்ல ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். ஓகே, இது ஓகே. இதுக்கப்புறம் இது சூடாகட்டும், அப்போ தான் இன்னும் நல்லா நமக்கு கிறிஸ்பினஸ் வந்து கிடைக்கும். ஓகே, இதுக்கப்புறம் இதை என்ன பண்ணிக்கிறேன், வேறு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கிறேன். இதில் நான் என்னென்னலாம் சேர்க்க போகிறேன்றதை சொன்னேன் இல்லையா, நம்ம வேணால் இதில் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சாட் மசாலா, உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கணும், நீங்கள் சாட் மசாலா கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சும்மா நார்மலாக பேசிக்காக நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நான் மறுபடியும் வந்து அதே கடையை அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து இதில் கீ சேர்த்துக்கலாம். இல்லாட்டி வந்து இந்த பட்டர் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. என்கிட்ட கீ இப்போதைக்கு இருக்கிறதுனால நான் அதுவே ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் எடுத்துக்கிறேன். சரிங்களா? அதாவது 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய சேர்த்தா நெய் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும் இல்லையா, திகட்டும் அதனால். ஓகே, நான் அது கூடவே என்ன பண்ணிக்கிறேன், அந்த நெய் வந்து சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம அதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டி பொறுத்து. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, 1/4 ஸ்பூன் இல்லை, கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பெப்பர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் நல்ல பெப்பர் வந்து நிறைய போட்டால் பிடிக்கணும், நீங்கள் அது இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், பெரிய பெரிய மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இது வந்து கிரேவி மாதிரிலாம் கூட செஞ்சு சாப்பிட்றாங்க. அதுக்கெலாம் வந்து இன்னும் நமக்கு லைக் அது ஒரு நார்மலாக நம்ம ஒரு சிக்கன் கிரேவினா எப்படி பண்ணுவோம், கொஞ்சம் சிம்பிளாக எதுனா அது மாதிரி அந்த மெத்தடில் வரும் போல். ஓகே, இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனா நம்ம வந்து நார்மலாக பேசிக்காக எப்படி செய்கிறோமோ அதை செஞ்சு ட்ரை பண்ணலான்னு இது பண்ணி பார்த்தேன். நல்லா வாசம் சூப்பராக இருந்துச்சு, ஏன்னா நெய்யில் ரோஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அதனால். ஓகே, அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நான் அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணேன், லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு. நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. அதோடய சவுண்டு நல்லா பட்டக் பட்டக்குன்னு கேட்டுச்சு, அந்த மாதிரி இருந்தது. சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தி கூட சொல்கிறாங்க, ஹெல்த்தின்னு சொல்கிறாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். இப்போ ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நம்ம அது இதுன்னு எப்போவுமே ஒரே மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். ஓகே, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். இப்போ நான் எல்லாருக்குமே இது வந்து சர்வ் பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி நம்ம சேனலில் 9 o'clock வந்து ஷார்ட்ஸ் வரும்.
அப்புறம் கண்டிப்பாக லென்த் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மிஸ் பண்ணாமல் நீங்களும் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அவ்வளோதான். மக்கானாவை ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.